ஸோ வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஃபார் ரிலாக்ஸ் ஒஃபிஷியல். ஸோ நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ஆளுக்கு ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நண்பர்களே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 4 Thursday காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 529. 529 உள் நம்பர் 194, ரிசல்ட்டு 682 கொடுத்துருக்காங்க. ஸோ 682க்கு நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஸோ ஏ போர்டு 0-1 கொடுத்துட்டோம். 1க்கு பவர் 6 ஆகிடுச்சு. ஸோ மிஸ்டேக்கின். ஸோ பி போர்டு 5-8 கொடுத்தோம். 8 ஒரு தரமான வெற்றி. ஸோ சி போர்டு நினச்சி பார்க்காத ஒரு வருத்தம். இந்த மாதம் 30 கொடுத்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் சி போர்டுக்கு 4-2 இறங்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ சிறிய ஏமாற்றம். அந்த 4-2 இறங்கி 2 போதுமானது. இதுதான் ட்ரிக்ஸு, கேரளா ட்ரிக்ஸு. 3வது 2 அடிச்சிட்டா 4வது 2. 4வதுலாம் இது ஹிஸ்ட்ரியில் சரித்திரமே இல்லை. ஒரு 4 மாதம் முன்னாடி அடித்தது அப்போ இருக்கும். அதுவும் ஏ போர்டில் அடிச்சிருந்தான், பி போர்டில் அடித்தா. இப்போ சி போர்டில் 4-2 கொடுத்துருக்கிறது ஒரு எதிர்பார்க்காத ஏமாற்றம். ஸோ பி போர்டுக்கு 4-6 கொடுத்தோம், 2 ஆயிடுச்சு. சரியான ஏமாற்றம். ஸோ ஆல் போர்டு கொடுத்தோம் நண்பர்களே. ஆல் போர்டு 0-8 கொடுத்தோம். 8 ஒரு தரமான பி போர்டில் வெற்றி. ஸோ ஏபி பிசி ஏசியை பார்த்தோம் அப்படின்னா 682 68. ஏபி ஒரு தரமான வெற்றி. ஏபியை தட்டி தூக்கியிருக்கோம். ஸோ 64 கொடுத்துட்டோம், 46 கொடுத்தோம். இதெல்லாம் இல்லைனாலும் ஏபி ஒரு தரமான வெற்றி. ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 618. இங்கே என்ன, ஏ போர்டில் 1 கொடுத்துட்டோம். சி போர்டுக்கு 2 எதிர்பார்க்கல. அதே ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் போர்டை தட்டி தூக்கியிருக்கலாம். ஸோ சிறிய ஏமாற்றம் இல்லை, பெரிய ஏமாற்றம். ஸோ 618 ஆகிடுச்சு. ஸோ நாளைய வெற்றி கணிப்பு 5 ஃப்ரைடே நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் 387. 387க்கு நாளைக்கு இங்கே கொடுத்தா பாருங்கள். இது எல்லாமே பார்க்க போனோம்னா நாளைக்கு ஜம்பிங் ஃபிகர் 9 வரணும் அல்லது 3 வரணும் என்னுடைய கணிப்பு. ஆல் போர்டு கெஸ்ஸிங் பண்ணி தான் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக போடுவேன். ஸோ ஜம்பிங் ஃபிகர் ஆர் ரன்னிங் 963 வரணும். ஸோ பி போர்டை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு கன்ஃபார்மாக 5 அல்லது 9 இப்படி தான் வருது கெஸ்ஸிங். ஸோ சி போர்டை பார்த்தோம்னா கன்ஃபார்மாக 4-6. ஏமாற்றமே அல்ல. இதில் இன்றைக்கி ட்ரா நம்பர் 387க்கு 7 ஒரு கண்டிப்பாக இறக்கி ஆகணும். இந்த 7 இறக்கி ஆகணும். 7 எதில் இறக்கும் அப்படின்னா சி போர்டில் இறக்கலாம். 7 சி போர்டுக்கு இருக்கலாம். வேறு எதுலேயுமே எனக்கு கணிப்பு அல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா சி போர்டுக்கு மட்டும் 7 சேர்த்துருக்கு. ஸோ நாளைய அஞ்சு 7/2024 நிர்மல் 387 ட்ரா நம்பர் 1 வெற்றியாக
ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா 954 396. ஸோ எக்ஸ்ட்ரா சி போர்டுக்கு மட்டும் 7 சேர்த்துருக்கேன். நாளைக்கு 7 கன்ஃபார்மாக இறங்கணும் ஆல் போர்டில். அதுக்கடுத்து 9 இறங்கணும். இதில் 9 இறங்கணும், 7 இறங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் பி போர்டுக்கு கன்ஃபார்மாக 5 அல்லது 9 கன்ஃபார்ம். இதில் தான் டவுட்டாக இருக்குது. ஆல் போர்டு பார்த்தோம் அப்படின்னா பி போர்டு 5 அல்லது 9 கன்ஃபார்ம். அதனால தான் 9 கொடுக்குறேன் கன்ஃபார்ம் நம்பர். ஸோ இன்னொரு ஃபிகர் ஆல் போர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7. ஆனால் பி போர்டுக்கு கன்ஃபார்மாக 5 அல்லது 9 இறங்கணும். ஆல் போர்டு கொடுக்குற நம்பர் இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஏபி பிசி ஏசி பார்த்தோம் அப்படின்னா 9554 46 67 79 99 77 3993. ஆர் 59 கொடுத்துருக்கேன்னா கொடுக்கல 59. ஸோ நாளை கன்ஃபார்ம் முழு வெற்றியோடு தொடர் வெற்றியாக. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் 2 நாள் மைனஸ் ஆகிடுச்சு. ஆனால் 3-4 3ஆந்தேதி 50-50 101 ட்ரா நம்பரில் 12 பிசி கொடுத்துட்டோம். இன்றைக்கி 68 ஏபி கொடுத்துட்டோம். தரமான ஒரு வெற்றி. தொடர் வெற்றியாக நாளை முழு வெற்றி. ஏபிசி 954 396 397 793 795 579. புரியலையோ? 7 ஸோ 599 397. ஸோ பிசியாவது இதுலேயும் அட்டாச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு முழு வெற்றியை நாளை தட்டி தூக்கலாம். ஸோ நன்றியோடு நம்பர் 1 வெற்றியாக நாளை சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள் நண்பர்களே.